வணக்கம். இப்ப இந்த வீடியோல நோட்.js பத்தின டாக் பார்த்தது. இதுல வந்து ரெப்போ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ரெப்போ அப்படின்னா என்னன்னா ஆர் அப்படின்றது வந்து ரீட் இன்புட், நம்ம கொடுக்குற இன்புட்டை ரீட் பண்றது. இவங்க வந்து ஏ ஸ்டாண்ட் ஃபார் எவாலுவேட் பண்றது, அவுட்புட்டை ப்ரூவ்ன்றது, திரும்ப அடுத்த இன்புட் வந்து அடுத்த இன்புட்டுக்காக வெயிட் பண்றது. இதான் வந்து ரெப்பல் அப்படின்னும். இப்போ நான் என்ன பண்றேன், முன்னாடி போறேன், கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் போறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நோட் அப்படின்னு கொடுக்குறேன். நோட் அப்படின்னு கொடுத்தா நோடு இதுக்குள்ள போயிடும். வெல்கம் டு நோட்னு காட்டுதா. ஜஸ்ட் என்ன டைப் பண்றேன் அப்படின்னா, இது வந்து அது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட், நோட் கமாண்ட் ப்ராம்ப்ட். இது நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் டைப் பண்றோமோ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒன்னே வந்து அவுட்புட்ல வந்து டிஸ்பிளே பண்ணோம். 2 தான் வந்திருக்கு. 45. ஓகே, இந்த மாதிரி காட்டும். டேரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் இங்க கொடுக்கலாம். console.log அப்படி கொடுத்துட்டு ஹலோ ஃப்ரம் மிஸ்டேக் கார்த்தி கேஎன் அது கொடுத்துட்டு கொடுத்தோம்னா ஹலோ ஃப்ரம் முத்துக்கார்த்தி அது டிஸ்பிளே பண்ணோம். இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோரிங் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். நேம் கார்த்திகேயன், மார்க் நம்பர் வரப்ப டபுள் கோட்ஸ் வராது, நம்பர் டைப்புக்கு டபுள் கோட்ஸ் வராது. இந்த மாதிரி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் டாட் நேம் அது கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கார்த்திகேயன் காமிச்சிடும். டாட் மார்க் 98 காமிச்சிடும். சப்போஸ் இதை வந்து வெளியே வரணும் அப்படின்னா வந்து Ctrl+C கொடுத்தா வெளியே வந்துடும். திரும்பவும் Ctrl+C ப்ரெஸ் பண்றேன், வெளியில வந்துருச்சு. இப்போ நான் திரும்பவும் நோட் கொடுத்து உள்ள போறேன், உள்ள போயிடுச்சு. இப்போ நான் ஸ்டூடெண்ட் டாட் நேம் கொடுக்குறேன். அவுட்புட் வரல. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த நம்ம கொடுக்குற இந்த நோட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து பிரெக்னண்டா வந்து ஸ்டோர் ஆகாதுன்னு இதுல வந்து தெரியுது. ஓகே, இதே இதை விசுவல் ஸ்டுடியோ கோட்ல போய் டெர்மினல்லே ரன் பண்ணலாம். இது நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, விசுவல் ஸ்டுடியோல போயிட்டு டெர்மினல்ல போயிட்டு நியூ டெர்மினல் போயிட்டு இங்க நான் வந்து சிடி பேக்ஸ்லாஷ் கொடுத்து வெளியில வந்துடுறேன். வந்துட்டு நோட் அப்படின்னு கொடுக்குறேன். நோட்ல போயிடுது. இப்ப இங்க வந்து 25 பிளஸ் 45 கொடுக்குறேன். 17 அவுட்புட் பண்ணுது. ஓகே, இப்ப நான் லெட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நேம் கீ வேல்யூ பெறாத ஆப்ஜெக்ட் இருக்கும். முத்து மா 85. இப்போ ஸ்டூடெண்ட் டாட் நேம் முத்து டாட் மார்க் 85. ஓகே, இப்ப 10 பிளஸ் 15 25 காட்டுது. இப்போ வெறுமனே அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல் எக்ஸ்பிரஷன்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். மீண்டும்
அதே 25 தான் திரும்பவும் காட்டும். மைனஸ் இடையில கொடுத்துருக்கோம். முன்பே நான் இது பண்ணுறேன். 30 + 35 கொடுக்குறேன். 65 அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். பழைய வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கு. இந்த பழைய அண்டர்ஸ்கோர் கொடுத்து பழைய வேல்யூவோட ஒரு 10 ஆட் பண்ணுறேன். இப்போ 75 காட்டும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அண்டர்ஸ்கோர் வந்து அதுக்கு முந்தின எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுது. இப்படிதான் வந்து நம்ம வந்து டெர்மினல்லையோ அல்லது கமெண்ட் ப்ராம்ப்ட்லையோ நோட் ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். பட் ஃபுல் ப்ரோக்ராமோட ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ண முடியாது. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ரிபில் அப்படின்னு பார்த்தோம். ரிபில் அப்படின்னா என்னன்னா ஆர் வந்து இன்புட்டை ரீட் பண்றது, அதை எவால்வேட் பண்றது, அவுட்புட் பிரிண்ட் பண்றது, பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த இன்புட்டுக்காக வெயிட் பண்றது. இதுதான் வந்து ரிபில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த டெர்மினல் விட்டு வெளியிடுறதுக்கு கன்வெர்ட் சி கொடுக்கலாம், இல்லை டாட் எக்ஸிட் கொடுக்கலாம், வெளியிட வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்காசி ஐயன், மதுரை.